Welcome to the Cycle Tube YouTube channel. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன வீடியோ பார்த்து எல்லாம் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நாங்கள் இங்கே எங்கே வந்திருக்கோம்னா சேப்பாக்குக்கு வந்திருக்கோம். சேப்பாக்குக்கு எதுக்குன்னா 2 டிக்கெட்டை வாங்கிட்டா. பரதன்ட்டு ஒரு ஃப்ரெண்டு தெரியும்ல, அவன் ஒரு கிரிக்கெட் பைத்தியம், சிஎஸ்கே ஃபேன்னா உயிரை விட்டுருவான், தோனிக்காக தான் வரான். எனக்கு கடைசி மேட்ச் இல்லை, சரி அதனால என்னன்னா பார்த்துடலாம் கடைசியா. இதுதான் லாஸ்ட் மேட்ச்ன்னு சொல்ல முடியாது, இன்னும் ஒரு மேட்ச் இருக்கு. இது முடிஞ்சு இன்னொரு மேட்ச் இருக்கு, அதை பார்க்கணும், பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு வெறி கொண்டு இருக்கான். இப்போ என்னன்னா இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா கிளம்பி சேப்பாக்கம் ஸ்டேடியம் பக்கத்து போயிட்டு 2 டிஷர்ட் வாங்குறோம். பக்கத்து கடையிலே போயிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு ஸ்டேடியத்துக்குள்ள போறோம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்னடா மூஞ்சி இது? வேற ஊத்து நல்லா. ஏன்டா உட்டி போட்டு வருவாங்களாடா யாராவது இங்க? நீங்க வந்து டிஷர்ட் வாங்குறேன்னு தானே சொன்னேன். நான் என்னடா பண்றது யோசிச்சு பார்த்தேன், இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நம்ம வேற அவ்வளவு தூரம் போறோம், ஓகே பெட்டரா இருக்கும் அப்படின்றதுக்காக தான். வேற ஒரு பக்கம் இங்கே பாருன்றான் மேட்ச். இதுக்கு நான் 2500 டிக்கெட் வித்ததும் வந்தேன். யாரா நீ? ஒரு நிமிஷம் போன் வருது. ஹலோ, பாப்போம், மேட்ச் வேற ஸ்டார்ட் ஆகுது. மணி எத்தனை? மணியா? இன்னும் 10 நிமிஷத்துல மேட்ச். 10 நிமிஷத்துல மேட்ச். இங்க உட்காந்து பரோட்டா சாப்பிட்டு இருக்கோம். ஓகே, வெல்கம் டு அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டோம். என்ன நீங்க வந்த? நாங்க வந்து நேத்து வந்து சேப்பாக்கு கிரவுண்டுக்கு போயிட்டு சிஎஸ்கே மேட்ச் போய் பார்த்துன்னு வந்திருக்கோம். செம்மையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் எங்க எப்படி சொல்றது, ஒரு உலகமே டிஃப்ரெண்டா தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம்ல வேற லெவல்ல பண்ணிடுறாங்க. ஆமா, அது மட்டும் டிஜே எல்லாம் வேற லெவல்ல. எனக்கு என்னன்னா, நாங்க டிவில பாக்குறது வேற, டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு இப்ப எனக்கு அது புதுசா இருந்துச்சு. ஒவ்வொரு ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிளேஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அது எங்களுக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சவங்க யாராவது இருக்கலாம், பிச்சை மாத்திக்கிறாங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடுக்கு பவுலிங் பண்றாங்கன்னா, இப்போ லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடு பவுலிங் பண்ணுவேன். நீ ரைட் சைடு பவுலிங் பண்ணுவ லெஃப்ட் சைடுல இருந்து. இல்ல புரியல. சரி சொல்லு, மேல சொல்லு. டேய் காமெடி வரணும்ல, கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணதான் உனக்கு பல தடவை சொல்லி ஏதோ பண்ணதான் வரும். உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. அதுக்கப்புறம் எங்களுக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கிரவுண்டு ஒரு மேட்ச் முடிஞ்சோன ஒரு மேட்சா 10 ஓவர் இல்ல 10 ஒரு ஓவருக்கே மாத்துறாங்க. பிச்சு ஓகே. அதுக்கு 10 ஓவர் முடிஞ்சோடனே இந்த ஒரு த்ரெட் மாதிரி வச்சு, த்ரெட் இல்ல ஒரு கயிறு, சனல் கயிறு மாதிரி பெரிய கயிறு எதுக்கு இழுத்துட்டு போறாங்க? ஒருவேளை கிரவுண்ட் கிளீன் பண்றதா? யாராவது நடந்து போனா குப்பையாகும், கிளீன் பண்ண முடியும். அது தெரியல, தெரிஞ்சா யாராவது கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு அது என்ன பாதி வரல. எனக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் நான் போகும்போது ஏன்டா டிக்கெட் புக் பண்ண, எதுக்குடா இங்க போறோம் அப்படின்ற மாதிரியே உட்காந்துட்டு இருந்தோம். டைமர் ஆயிடுச்சு. ஆமா, அதுக்கப்புறம் பாதி நேரத்துல நானே கத்த ஆரம்பிச்சிட்டேன், இவனை கத்த ஆரம்பிச்சிட்டேன். ரெக்கார்ட் ஆகும்டா, பாத்துருவேனா போட. அதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. பிளஸ் அதுக்கப்புறம் ஃபுட்டு எல்லாமே ரேட் அதிகம். எதுவுமே எங்க அந்த அளவுக்கு எப்படின்னா சாமானிய மக்கள் யாரும் வாங்கி சாப்பிட முடியாது. டிக்கெட் கிடைச்சது பெரிய விஷயம். அந்த அமௌண்ட் வேற எப்படி சொல்றது, 2500 ரூபாய் நாங்க கொடுத்துட்டு போனோம். பிளாக்ன்னு சொல்ல முடியாது, ஒருத்தங்க புக் பண்ணி அவங்க வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. உன் ஃப்ரெண்டுக்கு தானே கிட்ட, ஆமா, அவங்க வந்து புக் பண்ணிட்டு அவங்களால போக முடியல, அதனால எங்களுக்கு கொடுத்தாங்க. கத்தி 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 டயர்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு கோக்கு ரேட்டு தான் எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருந்துச்சு. 60 ரூபா? ஆமா, 60 ரூபா. எனக்கு ஒரு கோக் பாட்டில் எவ்வளோடா இருக்கும்? 20 ரூபா 30 ரூபா தான். 20 ரூபா 30 ரூபா ஒரு கப்பு. எப்படின்னா மீடியம் சைஸ், அதுக்கே பாத்தீங்கன்னா 60 ரூபா 70 ரூபான்னு இருக்கு. கஷ்டமா இருக்கு. டிக்கெட் புக் பண்றதுலதான் எனக்கு ரொம்ப பிரச்சனையே. ஏன்னா நாங்களும் ட்ரை பண்ணி பாத்துட்டோம். ஆமா, நிறைய தடவை ட்ரை பண்ணிட்டோம். நான் வந்து அதை கிளிக் பண்ணுவேன், எப்படின்னா லோயர்ல கிளிக் பண்ணுவேன், டச் பண்ணா அது உள்ளே போகாது.
ரோல் ஆயிட்டு இருக்கு அது பேசாம. ஒரு ஆணியும் வர மாட்டாங்க. ஆமா அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு டிக்கெட் 38,000 இது இருக்கு, சீட்ஸ் இருக்கு. அதுல குறைஞ்சபட்சம் 15 தான், 15,000 மட்டும் தான் நம்மளுக்கான டிக்கெட்ஸ் அலோகேட் பண்றாங்க. இப்ப ஆன்லைன்ல புக் பண்றோம்ல அந்த மாதிரி. மிச்ச 15,000 வந்து கிளப்ஸுக்கு போயிடும். அதுக்கப்புறம் விஐபிஸ், அதுக்கப்புறம் எப்படி மெயினா இருக்காங்களா அவங்களுக்கானது அலோகேட் ஆயிடும். அதனால இப்ப எப்படின்னா நம்மளுக்கான டிக்கெட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் கிடைக்குது. அது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, சேப்பாக்கு கிரவுண்ட்லயே பாத்தீங்கன்னா நிறைய ஃபுட்டு குடுக்குறாங்க. ஆனா அது அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கான்றது எங்களுக்கு தெரியல. ஏன்னா சாப்பிடவே இல்லை, வாங்கி சாப்பிடலாமா? அதான் உண்மை. ரேட் அதிகமா இருக்கு. ஓகே 60 ரூபாய்க்கு சொல்றாங்க. ரெண்டு ஐஸ் கியூப்ஸ், அதுல ஒரு மீடியம் சைஸ் கப்ல வச்சு குடுக்குறாங்க. அது 60 ரூபான்ற போது நம்மள அந்த இடத்துல வாங்கிதான் ஆகும், வேற வழி இல்ல. ஆனா தண்ணிக்கு போய் அங்க கீழே போய் அடிச்சுக்கணும். நடந்து போயிட்டே இருக்கும். டோனியை பாக்குறதுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு, பாகுபலி போறலாம் தாண்டி வந்து டோனியை பாக்க. ஆமா அந்த அளவுக்கு இவன் பாத்து கத்துறான். நாங்க வந்து எப்படின்னா பாயிண்ட் எடுக்க கத்தி முடிச்சுட்டு 2 பேரும் அப்படியே உட்காந்துட்டு இருக்கோம். பாயிண்ட் எடுத்துட்டாங்களா, பாயிண்ட் எடுத்தோன்னு கத்துறோம் அப்படின்னு. சார் தூங்கிட்டா சார். நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. திரும்பியும் கத்துறானுங்க. இதுல என்ன பிரச்சனை, நாங்க பின்னாடி இருக்கிறதுனால என்ன அவுட்டா இல்ல சிக்ஸா ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் தாண்டி தோனி இறங்கும் போது ஒரு கிரௌட் ஏறிச்சு போயிரும். எல்லாரும் ஏஞ்சி நின்ட்டாங்க. எல்லாரும் ஏஞ்சி நின்று எல்லாருக்கையுமே செல் எடுத்து போன் போட்டோ வீடியோ எல்லாமே எடுத்துருக்காங்க. எனக்கு என்னன்னா சத்தியமா நான் இருக்க ஹைட்டுக்கு தெரியவே இல்லை. எனக்கு தோனியும் தெரியல, அந்த கிரவுண்ட் மட்டும் தான் தெரியுது. கிரவுண்ட் கூட தெரியல, கிரவுண்ட் அந்த அளவுக்கு தெரியல. ஆனா நான் ஸ்டெப்ஸ்ல வந்து நின்று பாண்டிட்டு இருந்தோம். சரி, மத்தபடி எல்லாமே ஓகே தான், நல்லா இருந்துச்சு, புது எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஏதோ எல்லாருமே ஒரு வாட்டி போயிட்டு வந்துருக்கோம். இனிமேல நாங்க இவன் டிக்கெட் புக் பண்ணாலும் நான் போக மாட்டேன். ஏன்னா இது சும்மா ஒரு லைஃப்லயே ஒரு வாட்டி, எனக்கு இது ட்ரீம் ஆசை சொல்லலாம். அதனால போயிட்டு வந்தோம். கடைசியில நாங்களுக்கு வந்து முடிச்சுட்டு போது செம்ம டயர்ட் ஆயிட்டோம். அதனாலதான் நாங்க நேத்து போனதுக்கு போக முடியல. அதனாலதான் இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணி அதை போட்டுட்டு இருக்கோம். அடுத்த வீடியோல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பையன் பாக்குறான், அவனும் பண்ணா நல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் தி சைக்கிள் டியூப் யூடியூப் சேனல். சரி பாப்போம். அந்த 6 லைன் தான் அந்த கேட்ச் புச்சாங்க. லாஸ்ட் அதெல்லாம் வீடியோ எடுக்கலடா. நான் எங்க நான் உனக்கு இருக்கு, அந்த வீடியோ இருக்கு. நான் அனுப்பிச்சு விடுறேன். புச்ச கேட்ச் நான் இப்போ ஈவினிங் கூட ஷேர் பண்ணிருப்பேன். நீ தான் பாத்துருக்க. ஏய் அது வேற யாரும் எடுத்தாங்கடா, அத நீ ஸ்டேட்டஸ் போட்டுருக்கடா. ஏய் அதான் நீ சொல்லுற. அமுக டுமுக அமால் டுமால்.